अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हु क़ौली। रब्बी ज़िदनी इल्मा। அல்ஹம்துலில்லா. நாம் லுகத்துல் அரபியா உடைய ஃபஸ்ட்டு வால்யூம் புக்கில் அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாஹ் நாடிய அளவு 15வது லெசன் வரைக்கும் நாம் அல்ஹம்துலில்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இந்த 15 லெசன்ஸ்லேயே நம்ம ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் மட்டும் பண்ணிடாமல் அது கூட ரிலேட்டடாக வரக்கூடிய தர்கீப் என்ன, நிறைய டேர்ம்ஸ் பார்த்துருப்போம். அதே போல் வெக்காபுலரிஸ் நிறையா கற்றுருந்துருப்போம். ஃபியலுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ அரபிக்குடைய பேசிக், அரபிக் லாங்குவேஜுடைய பேசிக்கு என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம கூட கூட பார்த்துருக்குறோம். ப்ளஸ் அதோடு ரிலேட்டடாக வரக்கூடிய கிராமர்ஸ் அதையும் நம்ம பார்த்துருந்துருக்குறோம். சரிங்களா? ஸோ 15 லெசன்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அது கூட என்னென்ன ரிலேட்டடான கிராமர் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் தர்கீபு ப்ளஸ் அரபிக்குடைய பேசிக் கான்செப்ட்ஸு எல்லாமே அல்ஹம்துலில்லா நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் போன செஷனில் சொன்ன மாதிரி தான் 15th லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வரைக்கும் நம்ம என்னென்ன தர்கீப்ஸ் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். அதாவது கிளாஸ் ஓரியன்டாக நம்ம கிராமர் பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம், தர்கீப்பு பார்த்துருப்போம், கான்செப்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்போம். அப்படி அல்லாமல் வெறும் அரபிக்குடைய பேசிக் அல்ஃபபெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த 15வது லெசன் முடிகிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை மறுபடியும் நான் ரிவிஷன் பண்ண போகிறேன். சரிங்களா? நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்துட்டீங்க, எனக்கு மறந்து போச்சு, ஆரம்பத்தில் சொன்னதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தால் கூட கவலையே படாதீங்க. நான் இதை புதுசாக உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி தான் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? ஸோ அதனால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் சில செஷன்ஸ்க்கு கீழே நான் கமெண்ட்ஸ் பார்த்தப்போ என்ன போட்டிருந்தீங்கன்னா, ஷிபு ஜும்லாவை இன்னொரு தடவை சொல்லுங்கள், முதாஃப் இலேஹி இன்னொரு தடவை சொல்லுங்கள், எனக்கு இந்த பாயிண்ட்டு புரியலை, இதை மறுபடியும் சொல்லித்தாங்க, ஹபருக்கும் நாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என் ஹபரை ஏன் நாத்துன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ் இனிமே வரக்கூடிய அப்கமிங் கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சு நம்ம இதை ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த டே ஒன் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோமோ, அதாவது கிளாஸ் ஓரியன்டாக நான் சொல்லலை, ஹாதானா என்னென்ன சொல்ல போகிறதில்ல, தாலிகனா என்னென்ன சொல்ல போகிறதில்ல. சரிங்களா? அது சார்ந்து வரக்கூடிய தர்கீப் நம்ம என்னென்ன பார்த்தோமோ, அதுக்காக நம்ம பேசிக்ஸாக என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ அல்லாஹ் நம்ம இந்த ஒரு நாட்களை, ஸோ மேபி ஒரு இது எத்தனை செஷன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இந்த செஷனை முழுக்க நம்ம குரானை விளங்கிக்கணும். அதாவது இந்த ப்ளூ புக் ஓரியன்டாக தான் நம்ம கற்றுக்கிட்டோம். பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற இந்த தர்கீப்ஸ் ஜஸ்ட் ப்ளூ புக்கை மட்டும் நீங்கள் விளங்கிக்கிற மாதிரி இருக்காது. இதை நம்ம அப்படியே குரானில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம வேறு ஏதோ ஹதீஸ்லையோ இல்லை மற்ற அரபிக் டெக்ஸ்ட் புக்லேயோ நம்ம போய் இதை அப்ளை பண்ணுறதை விட நம்மளுடைய முழு நோக்கம் என்ன, குரானில் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி அந்த குரானை நம்ம முழுமையாக வேர்லேருந்து எப்படி அதை புரிஞ்சிக்கிறது விளங்கிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பயணத்தையே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் நான் சொல்கிறதுல எனக்கு ஒரு இதுவும் இல்லை. ஸோ நீங்கள் அதாவது புரியாதவங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செஷன் ஃபாய்தாவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இல்லை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டே வருவோம். சப்போஸ் இடையில நான் ஏதாவது விட்டுட்டேன், இல்லை மறுபடியும் இதே இடத்துல நீங்கள் மறுபடியும் இதை ஒரு வாட்டி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட இன்ஷா அல்லாஹ் நம்ம உடனே அடுத்த கிளாஸ்லேயே நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன். சரிங்களாம்மா? ஸோ இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி தான் இந்த கிளாஸ் போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளுடைய பாயிண்ட்ஸ் என்னென்ன பண்ணினோம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் மாதிரி, நல்லா தெரிஞ்சவங்க இதை ஒரு ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களாம்மா? எனக்கு ரிவிஷன் பண்ண டைம் இல்லை, எடுத்து ரீகால் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், நான் எடுத்து பார்க்க நேரம் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸையும் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் யாராவது இருக்கிறாங்க, இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணினாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிளாஸில் நம்ம படிக்க ஒவ்வொரு லெசன் படிக்க அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம கிராமர் பாயிண்ட்ஸ் தர்கீப்லாம் பார்த்தோம். பட் இப்படி ஃபுல்லாக கிராமர் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ளூ புக்கில் போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு இலகுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு லெசனோட ரிலேட்டட் வரக்கூடிய அந்த தர்கீப்ஸையும் கான்செப்டையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சரிங்களாமா? ஸோ இப்படியும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ கிராஸ்பிங் பவர் நல்லாவே இருக்கும். நான் எனக்கு ஒரு தடவை சொன்னால் எனக்கு
புரிஞ்சிருங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த இது ரொம்ப ஃபைதாவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் அரபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது அலிஃப் பாத்தா தான். ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த அலிஃப் பாத்தா, இந்த அல்ஃபபெட்டிக்ஸ் அரபிக் அல்ஃபபெட்டிக்ஸ் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 28 அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் புக்ஸில் எடுத்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். ரைட்டா? ஓகே. ஆனால் அரபிக் அல்ஃபபெட்ஸ் அப்படிங்கிறது வந்து 28 கிடையாது, இட்ஸ் 29. சரிங்களா? டோட்டலாக அரபிக் அல்ஃபபெட்ஸ் அப்படிங்கிறது 29 இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளுக்கு இப்போவுமே ஞாபகம் இருக்கும், சின்ன பிள்ளையில் நம்ம வந்து குரான் ஓதும் போதே இந்த அலிஃப் பாத்தா சொல்கிறப்ப இந்த அலிஃபும் ஹம்சாவும் ஒன்றே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எழுத்து வடிவங்கள் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா அலிஃபும் ஒன்று தான், ஹம்சாவும் ஒன்று தான். ஏன்னா அலிஃபுக்கு மேலே ஃபத்ஹா போட்டாலும் ஆன் தான் நம்ம வாசிப்போம், ஹம்சாவுக்கு மேலே ஃபத்ஹா போட்டாலும் ஆன் தான் வாசிப்போம். ஸோ அதை நம்ம மாற்ற போகிறது இல்லை. ஸோ அதனால் அது ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? என்ன அப்படி பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிஃப் அப்படிங்கிற இந்த எழுத்து வந்து ஜஸ்ட்டு நீட்டிப்புக்காக பயன்படுத்தப்படுறது தான். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் காமிச்சிருக்கேன் டிஸ்பிளேயில் பாருங்கள். இப்போது இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ப. இப்போ இதுக்கு மேலே ஃபத்ஹா போட்டால் ப. ரைட்டா? தொணக்கால்லாம் வராது, ஜஸ்ட்டு ப. ரைட்டா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பவோட பக்கத்தில் ஒரு அலிஃப் போடுறேன். நம்ம இதை இப்போ எப்படி வாசிப்போம்? அந்த அலிஃபுக்கு மேலே எந்த ஒரு சைனும் இல்லை. ஆமாவா? ஏதாவது நான் சைன் போட்டிருக்கேன்னா, ஃபத்ஹா தம்மா அப்படின்னு ஏதாச்சும் போட்டிருக்கேன்னா போடலை. ரைட். அப்போது அலிஃப் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி வாசிப்போம்? பா அப்படின்னு வாசிப்போம். ரைட்டா? ஆமாம் தானே? இப்போ இன்னொரு லெட்டர் எடுத்துக்கலாமா? லாம். இது லாம். இப்போ இந்த லாமுக்கு மேலே நான் ஃபத்ஹா போடுறேன். போட்டால் என்ன சொல்லுவோம்? ல. ரைட்டா? இப்போ இதே நான் வந்து அலிஃப் சேர்த்து போடுறேன். என்ன சொல்லுவோம்? இப்போது லான்னு படிப்போம். ஆமாவா? ரைட். ஸோ அப்போது அலிஃபுங்கிற இந்த எழுத்து நீட்டிப்புக்காக, எலாங்கேஷனுக்காக பயன்படுத்தப்படுறது தான் இந்த அலிஃப். சரிங்களா? இந்த அலிஃபுக்கு சவுண்டு மட்டும்தான். சரிங்களா? இந்த அலிஃபுக்கு என்ன இருக்குது? ஜஸ்ட் சவுண்டு தான் இந்த அலிஃபுக்கு. ஓகேவா? ஆனால் இதே நீங்கள் ஹம்சா இப்படி கிடையாது. ரைட்டா? ஹம்சாக்கு ரிட்டன் ஃபார்மெட்டு இருக்குது. ப்ளஸ் ஜஸ்ட் இதை வந்து சவுண்டுக்காக மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க, இது வந்து ஸ்பீச் ஃபார்முக்கு பயன்படுத்தப்படுறது. ரைட்டாமா? நீங்கள் வந்து குரானில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இந்த ஹம்சா அப்படிங்கிறது சில இடங்களில் வாவுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கும், சில இடங்களில் யாக்கு மேலே எழுதப்பட்டிருக்கும், சில இடங்களில் அலிஃபுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கும். ஏன் இந்த ஹம்சாவுக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஹம்சா இஸ் லைக் அ குவீன். ரைட்டா? ஹம்சாங்கிறது ஒரு ராணி மாதிரி. ராணி வந்து சும்மா நிற்க மாட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சேர் இருக்கணும், ஒரு சிம்மாசனம் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த சிம்மாசனமாக இருக்கிறது தான் இந்த 3 எழுத்துக்கள் வாவ் அலிஃப் யா. இதை வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ் அலிஃப் யா இது 3மே ஹம்சாக்கு சிம்மாசனமாக இருக்கக்கூடியது. ரைட்டா? மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இந்த ஹம்சாங்கிறது தனிச்சு இருக்காது, இந்த ஏதாவது ஒரு சேர் மேலே போட்டு தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. இதை நம்ம குரானில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸில் ஹம்சா தனிச்சு வரும். அதுவும் இன்ஷால்லா நம்ம போக போக அது எந்த இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இப்போதைக்கு இந்த 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அலிஃபும் ஹம்சாவும் ஒன்று கிடையாது. அலிஃபுங்கிறது எலாங்கேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுறது, ஹம்சாங்கிறது ஸ்பீச்சுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ரிட்டன் ஃபார்மெட்டில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சேர் மேலே தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. வாவ் அலிஃப் யா அப்படிங்கிற இந்த 3 சேரில் ஏதாவது ஒரு சேர் மேலே தான் அவங்க மோஸ்ட்லி உட்காந்துருப்பாங்க. அப்படி தான் ரிட்டன் ஃபார்மெட்ஸில் அவங்க வருவாங்க. ப்ளஸ் எங்கேயாவது ஒரு எக்ஸப்ஷன் கேஸில் ஹம்சா மட்டும் தனிச்சு இருக்கும். அது எங்கே அப்படிங்கிறத இன்ஷால்லா நம்ம ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களாம்மா? ஸோ இப்போ புரியுதா? இப்போ அரபிக் அல்ஃபபெட்ஸ் அப்படிங்கிறது தான் அரபு மொழியோடைய பேஸ் சோர்ஸ். ஆமாவா? அப்போது இந்த அரபிக் லெட்டர்ஸில் நம்ம வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். ஸோ அரபிக் எழுத்துக்கள் மொத்தம் 28 கிடையாது, 29. அலிஃபும் ஹம்சாவும் 1 கிடையாது. சரிங்களாம்மா? ரைட், ஓகே.
இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஆல்ஃபபெட்ஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எல்லா ஆல்ஃபபெட்ஸுக்கும் ஒரே பேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அரேபியர்கள் இந்த ஆல்ஃபபெட்ஸை வந்து 2 பாதியாக பிரிக்கிறாங்க. எப்படி நம்மளுடைய இங்கிலீஷ் லெட்டர்ஸை வந்து கான்சனன்ட்ஸ், வௌவல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்களோ, சேம் அதே மாதிரி அரபிக் எழுத்துக்களை வந்து 2 வகையாக அரேபியர்கள் பிரிக்கிறாங்க. என்னென்னா சன் லெட்டர், மூன் லெட்டர். சன் லெட்டர் அப்படின்னா ஹுரூஃபுல் ஷம்சியா, லாம் உச்சரிக்கக்கூடாது, ஹுரூஃபு ஷம்சியா. மூன் லெட்டர்ஸ் அப்படின்னா ஹுரூஃபுல் கமரியா அப்படின்னு 2 வகையாக அரபிக் லெட்டர்ஸை அரேபியர்கள் பிரிக்கிறாங்க. அது என்ன சன் லெட்டர், மூன் லெட்டர்? நீங்கள் சில இடத்துல பார்த்துருக்கீங்களா? இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது அல்ஹம்து அப்படின்னு எழுதியிருக்குன்னா எப்படி வாசிப்போம்? அல்ஹம்து. அலிஃபையும் லாமையும் எனப்போம், ஹா மீம் தால் இருக்கும். ஸோ எப்படி வாசிப்போம்? அல்ஹம்து அப்படின்னு வாசிப்போம். ரைட். இதே நான் இன்னொரு வார்த்தை எழுதுகிறேன் பாருங்களேன், அதை எப்படி வாசிப்பீங்கன்னு சொல்லுங்கள். அந்நூர். ஸோ இங்கேயும் அலிஃப்லாம் போட்டு தான் நூன் வாவ் ரா போட்டிருக்கேன். ஆனால் எப்படி நம்ம வாசிக்கிறோம்? அந்நூர் அப்படின்னு வாசிக்கிறோம். மேபி நூனுக்கு மேலே ஷத் இருக்கிறதுனால லாமை விட்டுட்டு அலிஃபை டேரெக்டாக நூனோடு சேர்த்துட்டோம். ஸோ சப்போஸ் இந்த ஹரக்கட்ஸ்லாம் இல்லை, ஹரக்கட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. மேலே நம்ம போடுற ஃபத்ஹா, தம்மா, ஷத்தா, சுக்குன், இதைத்தான் ஹரக்கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஹரக்கட்ஸ் போட்டிருக்கிறதுனால நீங்கள் லாமை விட்டுட்டு அந்நூர் அப்படின்னு வாசிக்கிறேன். சப்போஸ் ஹரக்கட்ஸே இல்லை அப்படின்னா நம்ம இதை எப்படி ரைட்டாக வாசிக்கிறது? அப்போ நம்ம எப்படி கரெக்டாக வாசிக்கிறது? லாமை சேர்த்து படிக்கணுமா இல்லை சேர்க்காமல் படிக்கணுமா? கன்ஃபியூஷன் வருது இல்லை? சில இடங்களில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பேர்களை பார்க்கலாம். அல் ஜைத்தூன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது தப்பு. அஸ் ஜைத்தூன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். எப்படி தெரியுது லாமை உச்சரிக்கணும், உச்சரிக்கக்கூடாது அப்படிங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக நம்மளுக்கு தரப்பட்டது தான் இந்த ஷம்சியா லெட்டர்ஸ் அண்ட் கமரியா லெட்டர்ஸ், சன் லெட்டர், மூன் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே இப்போது ஃபர்ஸ்ட்டு சன் லெட்டர்ஸை எடுத்துக்கோங்க. சன் லெட்டர்ஸை எல்லாமே எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, லாமை விட்டுட்டு வாசிக்கணும். அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு சன் லெட்டர்ஸ் எது, மூன் லெட்டர்ஸ் எது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ நான் வந்து பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சன் லெட்டர் அல் ஹுரூஃபு ஷம்சியா அப்படிங்கிறது வந்து சன் லெட்டர். சன் லெட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். தா, சா, தால், ஜால், ரா, ஜா, சீன், ஷீன், சாத், தாத், தோ, ஜோ, லாம், நூன். இது எல்லாம் சன் லெட்டர். சன் லெட்டர் வந்து கிட்டத்தட்ட ஜோடி ஜோடியாக வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சன் லெட்டர். அப்போது இதில் இல்லாதது எல்லாமே என்னது? மூன் லெட்டர்ஸ். சரிங்களா? அதாவது மூன் லெட்டர்ஸில் என்னென்ன வருது பாருங்கள். அலிஃப், பா, ஜீம், ஹா, ஹா, ஐன், ரைன், ஃபா, காஃப், கேஃப், மீம், வாவ், ஹ, யா. இது எல்லாமே வந்து கமரியாவுடைய எழுத்துக்கள், அதாவது மூன் லெட்டர்ஸ். ஸோ சன் லெட்டர்ஸ் வருது அப்படின்னா அலிஃப்லாம் போட்டு இந்த சன் லெட்டர்ஸில் ஏதாவது ஒரு எழுத்து வருது அப்படின்னா அப்போது நம்ம லாமை உச்சரிக்கக்கூடாது. சரியா? இதே கமரியாவுடைய எழுத்து வருது, அலிஃப்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு கமரியா எழுத்து வருது அப்படின்னா அப்போது நம்ம கண்டிப்பாக லாமை உச்சரிக்கணும். சரி, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ ஷம்சியாவுடைய ஒரு லெட்டர் என்ன? தா. இப்போ வந்து அத்தாஜிரு அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அல் தாஜிரு நம்ம வாசிக்கக்கூடாது. ஏன்னா தா அப்படிங்கிறது ஷம்சியாவுடைய ஒரு எழுத்து. ஷம்சியா எழுத்து வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? லாமை விட்டுட்டு தான் வாசிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? டைரெக்டாக அலிஃபை தாவோட இணைச்சிடணும். அத்தாஜிரு. சரிங்களா? இப்படி தான் வாசிக்கணும். சரிங்களா? இப்போது சப்போஸ் உதாரணத்துக்கு நூன், அடுத்து நூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், நான் அதை ஆல்ரெடி நம்ம சொன்னோம் அந்நூர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏன் நம்ம வந்து அல் நூறுன்னு படிக்கக்கூடாது? பிகாஸ் நூன் அப்படிங்கிறது வந்து ஷம்சியாவுடைய எழுத்து. சரிங்களா? அப்போ நம்ம லாமை விட்டுட்டு தான் வாசிக்கணும். அல் நூர் அப்படின்னு வாசிக்கிறது தப்பு, அந்நூர் அப்படின்னு வாசிக்கிறது தான் ரைட்டு. புரியுதுங்களாம்மா? இப்போது அதே போல் கமரியாவில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ கமரியாவுடைய எழுத்து அலிஃப், அல் அபு. சரியா? அல் அபு, அலிஃப்லாமுக்கு அப்புறம் அலிஃப் அப்படிங்கிற ஒரு கமரியா எழுத்து வந்திருக்கு. ஸோ அல் அபு அப்படின்னு தான் அதை வாசிக்கணும். லாமை சேர்த்து உச்சரிக்கணும். இப்போ பா எடுத்துக்கோங்க. இப்போது அல் பாபு,
அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ ஏங்க நம்ம இங்கே லாமை உச்சரிக்கிறோம், ஏன்னா பா அப்படிங்கிறது கமரியாவுடைய எழுத்து, அப்படின்னா லாம் கண்டிப்பாக உச்சரிக்கப்படணும். அல்ஹம்து அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, ஹாங்கிறது என்ன எழுத்து? கமரியாவுடைய எழுத்து. அதனால தான் லாமை சேர்த்து உச்சரிக்கிறோம். அல்ஹம்து. சரிங்களா, புரியுதுங்களாம்மா? ஸோ அரபிக் அல்ஃபபெட்டிக்ஸ் என்னென்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க, ஷம்சியா கமரியா. சன் லெட்டர், மூன் லெட்டர் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படி பிரிச்சுருக்காங்க? அப்போ தான் எந்த எழுத்தோட லாமை உச்சரிக்கணும், எந்த எழுத்தோட லாம் உச்சரிக்காமல் நம்ம வாசிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? இப்போ இது புரிஞ்சிருச்சா? இதுதான் பேஸ். சரிங்களா? ஒரு அரபை வாசிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எப்படி ஒரு எழுத்தை வாசிக்கணும், சேர்த்து வாசிக்கணுமா சேர்க்காமல் வாசிக்கணுமாங்கிறது தெரியும். ரைட்டா? இப்போ இது புரிஞ்சிருச்சா? ஓகே, அல்ஹம்துலில்லா. ஸோ இதுதான் அரபிக் அல்ஃபபெட்டிக்ஸோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருப்போம், ஆமாவா? ஸோ இங்கிலீஷ் கிராமர் தெரியணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் முதல்ல சொல்லித்தர விஷயம் என்னென்னா, இங்கிலீஷில் வந்து 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு, கன்ஜங்ஷன், ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஒரு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் காட்டுவாங்க. ஸோ சேம் இதே மாதிரியே அரபிக்கில் இருக்குது. ஆனால் அரபிக்கில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு பார்த்தா இவ்வளோ கிடையாது. அரபிக்கில் ஜஸ்ட்டு 3 தான். ரைட்டா? என்னென்ன அது? அரபிக்கில் 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு தான். என்னென்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்முன், ஃபியலுன், ஹர்ஃபுன். இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியர்களுடைய பேச்சு வழக்கு எப்படி அப்படின்னா, ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்கன்னா கடைசி எழுத்தில் நிப்பாட்டிடுவாங்க. கடைசி எழுத்துக்கு சுக்குன் போட்டு நிப்பாட்டிடுவாங்க. இப்போது வந்து அல்ஹம்து சூரா ஃபஸ்ட்டு வசனம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம எப்படி படிப்போம்? அது ஆலமீன் அப்படின்னு நிப்பாட்டிடுவோம். அந்த லாஸ்ட்டு எழுத்துக்கு சுக்குன் கொடுத்து நிப்பாட்டிடுவோம். இப்போது நூனுக்கு சுக்குன் இருந்தால் இன்னுன்னு படிப்போம், மீமுக்கு சுக்குன் இருந்தால் இம்முன்னு படிப்போம். அந்த மாதிரி நம்ம நிப்பாட்டிடுவோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் அரபியர்கள் பேச்சு வழக்குலேயும் அப்படி தான். இதை இஸ்முன் அப்படிங்கிறது தான் எழுதுவோம், ஆனால் படிக்கும்போது இஸ்மு, அந்த மீமுக்கு சுக்குன் கொடுத்து நிப்பாட்டிடுவோம். இப்படி தான் எல்லாமே லாஸ்ட்டு வார்த்தையுடைய கடைசி எழுத்துக்கு சுக்குன் போட்டு நம்ம நிப்பாட்டிடுவோம். ரைட்டா? இப்போ நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக ஹரக்கட்ஸை சொல்லியே வாசிக்கலாம். சரியா? இஸ்முன், ஃபியலுன், ஹர்ஃபுன். ஸோ அரபிக்கில் 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு. ஃபஸ்ட்டு ஒன் இஸ்முன்னு, ஃபியலுன்னு, அடுத்தது ஹர்ஃபுன். இஸ்முன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழில் இஸ்முக்கு சொல்கிறதா இருந்தால் பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெயரை குறிக்கக்கூடிய அனைத்துமே பெயர் சொல். ஆமாம் தானே? ஸோ இதைத்தான் இஸ்மு அப்படின்னு சொல்லி அரபிக்கில் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நவுன்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இஸ்முக்கு கீழே வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நவுன்ஸுங்கிறதே செப்பரேட் டாப்பிக்காக இருக்கும், ப்ரோனவுனுங்கிறது தனி டாப்பிக்காக இருக்கும், அட்ஜெக்டிவ்ங்கிறது தனி டாப்பிக்காக இருக்கும் இல்லையா? ஆனால் இஸ்மை பொறுத்த வரைக்கும் அரபிக்கில் இந்த இஸ்மை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுன்ஸ் வந்துடும், ப்ரோனவுன்ஸ் வந்துடும், அதே போல் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துடும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த சில கொஷின் உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் இதுக்கு கீழே வந்துடும். அதே போல் அட்ஜெக்டிவ் இதுக்கு கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இஸ்முக்கு கீழேயே அரபியர்கள் கொண்டு வர்றாங்க. இதையெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து பார்க்க தேவையில்லை, இது எல்லாமுமே இஸ்மு தான். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் உதாரணங்களை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன்று இஸ்மு அப்படின்னு சொல்லிட்டேன். இஸ்மை பற்றி தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இஸ்மு அப்படிங்கிறது பெயர் சொல்லு, இங்கிலீஷில் அதை நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்முக்கு கீழே வெறும் நவுன்ஸ் மட்டும்தான் வருமா? பெயர் சொல் அப்படிங்கிறது மட்டும்தான் வருமா? நவுன்ஸுனால் என்ன? ஒரு ஆளோட பேர், ஒரு ஊரோட பேர், ஒரு இடத்தோட பேர், ஒரு பொருளோட பேர், இது எல்லாமே நவுன்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதெல்லாம் மட்டும்தான் இஸ்முக்கு கீழே வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த நவுன்ஸோடு சேர்த்து வேறு என்னெல்லாம் அரேபியர்கள் இஸ்முக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ப்ரோனவுன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம தமீர்கள்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அன்துமா அன்தும், அந்தி அன்துமா அன்துன்ன,
அனா நஹ்னு அப்படிங்கிற தமீர்களை நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இதுவுமே என்னது தான், நவுன்ஸுக்கு கீழே தான் அதாவது இஸ்முக்கு கீழே தான் கொண்டு வராங்க அரேபியர்கள். சரிங்களாம்மா? அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு வந்து 5 குழந்தைங்க. அப்புறம் அந்த ராஜா வந்து 8 நாட்டை வந்து கைப்பற்றினாங்க. அந்த ராஜாவுக்கு வந்து 2 மனைவிகள். இப்படின்னு நான் பேசும்போது மறுபடியும் நான் ராஜா ராஜா ராஜான்னு யூஸ் பண்ணுறேன். ஆமாவா? இதுக்கு பதிலாக நான் வந்து இப்போ இப்படி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்களுக்கு 5 பசங்க இருந்தாங்க. இன்னும் அவங்க வந்து 8 ஊர்களை வென்றெடுத்தாங்க. அவங்களுக்கு 2 மனைவிகள். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த அவங்க அப்படின்னு நான் போடுற இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் அது ராஜாவை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? இதைத்தான் இங்கிலீஷில் ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் வசனத்தில் மட்டும் அவங்க பேரை பயன்படுத்திட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த சென்டென்ஸில் வந்து அந்த பேரை பயன்படுத்தாமல் அவங்க, அவள், அவன், அவர், இவர் அப்படின்னு நம்ம போடுவோம் தெரியுங்களா? ஸோ இதைத்தான் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீ, ஷீ, தே, தெம் அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஸோ இதைத்தான் வந்து ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. அரபிக்கில் பார்த்திங்கன்னா தமீர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். இதெல்லாமே வந்து அரேபியர்கள் இஸ்முக்கு கீழே தான் கொண்டு வராங்க. இந்த ப்ரோனவுன்ஸ், இந்த தமீர்களையும் அரேபியர்கள் இஸ்மு அப்படின்னு தான் கொண்டு வர்றாங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து எதையெல்லாம் இஸ்முக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்முல் இஷாரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹாதா, தாலிக்க, தில்க, ஹாதிஹி இதெல்லாம் என்னென்னா, இது, அது அப்படின்னு நம்ம பேசுவோம் தெரியுங்களா? பக்கத்தில் இருந்தால் இதுன்னு சொல்லுவோம், தூரத்தில் இருந்தால் அதுன்னு சொல்லுவோம். ஆமாவா? ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளையும் அரேபியர்கள் இஸ்மு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இஸ்முல் இஷாரா, அதாவது சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இஸ்முக்கள் இதெல்லாம். சரிங்களா? இதையும் வந்து அரேபியர்கள் வந்து இஸ்முக்கு கீழே தான் கொண்டு வராங்க. ரைட். அப்புறம் வேறு என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌசூல் சிலா அப்படின்னு நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்குதா? இதில் நான் பின்னாடி சொல்லுவேன். மௌசூல்னா என்ன, சிலான்னு நான் மறுபடியும் சொல்ல தான் போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் மட்டும் ஒரு வாட்டி உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதாவது மௌசூல்னா என்ன சொன்னோம்? அல்லதி, அல்லத்தி, இது மௌசூல். இதுக்கு பின்னாடி வர்றது சிலா அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சிலாக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த மௌசூல் அப்படின்னு சொல்லப்படுற அல்லசி, அல்லதி இது எல்லாமே வந்து இது ரெண்டுமே ஒரு இஸ்மு தான். சரிங்களா? இதையும் அரேபியர்கள் இஸ்முக்கு கீழே தான் கொண்டு வராங்க. சரிங்களாம்மா? அடுத்தது பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லப்படுற சிஃபத்து. ஓகேங்களா? அதாவது ஒரு பெயர் சொல்ல வர்ணிக்கிறதுக்காக வர்றது தான் சிஃபத் அப்படின்னு சொல்லப்படுற அட்ஜெக்டிவ். அதாவது ஒத்தையாக ஒரே வார்த்தையில் வரக்கூடியது. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நாத்து வந்து என்னது? இப்போது ஒரு பொருளை நம்ம வர்ணிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை தான் வந்து அட்ஜெக்டிவ். அதைத்தான் அரபில் வந்து நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் சிஃபத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒத்த எழுத்தில் வரக்கூடிய நாத்தாக இருந்தாலும் சரி, சிஃபத்தாக இருந்தாலும் சரி, இது அட்ஜெக்டிவ்னு பேர். இந்த அட்ஜெக்டிவையும் எதில் தான் கொண்டு வராங்க அரேபியர்கள்? இஸ்முக்கு கீழே தான் கொண்டு வராங்க. சரிங்களா? இப்போ பெயர்ச்சொல்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பூ அப்படின்னா அது ஒரு பெயர்ச்சொல், இது இஸ்மு. ரைட்டா? இது ஒரு நவுன், இது இஸ்மு. இப்போ நான் வந்து இதை வந்து பச்சை பூ அப்படின்னு சொல்கிறேன். பச்சை கலரில் இருக்கிற ஒரு பூ. ஸோ அதனால் பச்சை பூ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த பச்சை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அட்ஜெக்டிவ். சரிங்களா? அந்த பூவை பற்றி நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறேன். பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த பச்சை அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். இதைத்தான் அரபிக்கில் வந்து சிஃபத்துன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாத்துன்னு சொல்லுவாங்க. இதுவுமே அரேபியர்கள் இஸ்மு அப்படிங்கிற பட்டியலில் தான் கொண்டு வராங்க. ரைட்டா? ஸோ அப்போ இஸ்முல் இஷாரான்னு சொல்லப்படுற ஹாதா, தாலிகவும் இஸ்மு தான். இஸ்மு மௌசூல்னு சொல்லப்படுற அல்லதி, அல்லத்தி அப்படிங்கிறதும் இஸ்முக்கு கீழே தான் கொண்டு வராங்க. அதே போல் சிஃபத்து, நாத்து அப்படின்ற மாதிரி கபீருன், ஜமீலுன் அப்படிங்கிற வார்த்தையும் என்ன தான் பண்ணுறாங்க? அரேபியர்கள் இஸ்முக்கு கீழே தான் கொண்டு வராங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மண்,
மாதா, மா அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்காக பயன்படுத்தணும் தெரியுமா? மண்ணுனா யாருன்னு அர்த்தம், மாதானா எதைன்னு அர்த்தம், எதை யாரைன்னு அர்த்தம், மா அப்படின்னா என்னன்னு அர்த்தம், மா அப்படின்னா வாட் அப்படின்னு அர்த்தம், என்னன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்காக வரக்கூடிய வார்த்தைகளையுமே இஸ்முக்கு கீழே தான் அரேபியர்கள் கொண்டு வருவாங்க. நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து குவெஸ்டினாக இருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து நம்ம தர்கீப் சொல்ல மாட்டோம், ஆமாவா? ஸோ அதனால் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை எல்லாமே கூட இதுவுமே கூட இஸ்முக்கு கீழே தான் கொண்டு வராங்க. அதே போல் இன்டெஃபினட் நவுன், டெஃபினட் நவுன் நம்மளுக்கு தெரியும். அதாவது நக்கீரா, மாரிஃபா, ஆமாவா? நக்கீரானா என்ன? அலிஃப்லாம் போட்டு வந்துச்சு அப்படின்னா அதை மாரிஃபான்னு சொல்லுவாங்க. அதே ஒரு இஸ்மு அலிஃப்லாம் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நக்கீரா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நஜ்முன் அப்படிங்கிறதும் ஒரு இஸ்மு தான். இதே அலிஃப்லாம் போட்டு நஜ்மு அப்படின்னு எழுதுனா அதுவும் இஸ்மு தான். இஸ்முடைய அடையாளமே என்ன? ஒன்று அந்த வார்த்தையினுடைய ஃபஸ்ட்டில் அலிஃப்லாம் இருக்கணும், இல்லை அந்த வார்த்தையுடைய கடைசியில் தன்வீன் இருக்கணும். அது என்ன தன்வீனாக வேணாலும் இருக்கலாம். தொம்மா தன்வீனாகவும் இருக்கலாம், ஃபத்ஹா தன்வீனாகவும் இருக்கலாம், கெஸ்ரா தன்வீனாகவும் இருக்கலாம். தன்வீன் லாஸ்ட்லேயும் இல்லைன்னா ஃபஸ்ட்டில் அலிஃப்லாமும் இருந்தது அப்படின்னா அதை நாம் கண்ணை மூடிட்டு இஸ்மு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது தாம்மா இஸ்மை பற்றி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இஸ்முக்கு கீழே தான் அரேபியர்கள் கொண்டு வர்றாங்க, ரைட்? ஓகே. அப்போது ஒரு இஸ்மை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, இப்போ நான் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்குறேன், அதில் இஸ்மு, ஃபியல், ஹர்ஃப்னு எல்லாமே கலந்து இருக்குது. நீங்கள் அதில் எது இஸ்முங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த இஸ்மில் ஒன்று அலிஃப்லாம் இருக்கணும், இல்லைனா அதனுடைய கடைசியில் தன்வீன் இருக்கணும், இருந்தால் அது இஸ்மு, ரைட்டா? ஓகே. இப்போ நான் ஒரு வார்த்தையை நான் காமிக்கிறேன் பாருங்கள். முஹம்மதுன் இருக்குது. இப்போ நான் இந்த முஹம்மதுன்னு இருக்குது, இதை நான் வந்து இது இஸ்மு தான். இப்போ நான் இந்த தன்வீனை எடுக்கணுங்கிறதுக்காக அல் முஹம்மது அப்படின்னு எழுதுகிறேன். நஜ்முன்னு நம்ம அப்படித்தானே பண்ணோம், நஜ்முன்னு இருந்தது, அலிஃப்லாம் போட்டு எழுதும்போது நஜ்மு அப்படின்னு நான் மாற்றிட்டேன். சேம் அதே மாதிரி முஹம்மதுன் அப்படின்னு இருக்குது, இதை நான் அலிஃப்லாம் போட்டு எழுதும்போது அல் முஹம்மது அப்படின்னு எழுதுகிறேன். இது ரைட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா எப்போ நாம் ஒரு நஜ்முன்னு நாம் ஏன் நஜ்முன்னு மாற்றுறோம் அப்படின்னா, அதாவது இன்டெஃபினட்டாக இருக்கிறத டெஃபினட்டாக மாற்றுறோம், நக்கீராவாக இருக்கிறத மாரிஃபாவாக மாற்றுறோம், அதாவது பொது பெயர் சொல்லாக இருக்கிறத குறிப்பு பெயர் சொல்லாக மாற்றுறோம். இப்போ பூ அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த பூ அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பூ அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு பூ, இந்த பூ த ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பூவை நான் குறிப்பிட்டு பேசுகிறேன். அப்போது பூன்னு இருக்கிற அந்த பொது பெயரை நான் குறிப்பு பெயராக மாற்றிருக்கிறேன், அந்த பூ அப்படின்னு சொல்லி நான் குறிப்பு பெயராக மாற்றிருக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நக்கீராவாக இருக்கிறத மாரிஃபாவாக மாற்றுவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நஜ்முன் அப்படின்னா என்ன? நட்சத்திரம், ஏதோ ஒரு நட்சத்திரம். இப்போது நக்கீராவா இன்டெஃபினட்டாக அலிஃப்லாம் இல்லாமல் இருக்கிற இந்த இஸ்மை இன்டெஃபினட்டாக இருக்குது, இதை நான் டெஃபினட்டாக மாற்றுறேன், அதாவது குறிப்பு பெயர் சொல்ல மாற்றும் போது தான் நான் என்ன பண்ணுவேன்? அலிஃப்லாம் சேர்ப்பேன், நஜ்மு அப்படின்னு எழுதுவேன். இப்போ மாற்றிட்டேன்னா, டெஃபினட்டாக மாற்றிட்டேன்னா, குறிப்பு பெயர் சொல்ல மாற்றிட்டேன்னா, த ஸ்டார், ஏதோ ஒரு ஸ்டாரை பற்றி நான் பர்டிகுலராக பேசுகிறேன் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த மாதிரி நக்கீராவாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்மை குறிப்பு பெயர் சொல், அதாவது மாரிஃபாவாக மாற்றுறதுக்காகத்தான் அலிஃப்லாம் சேர்ப்போம். ஒரு பொதுப்படையாக இருக்கிற ஒரு பெயர் சொல்ல குறிப்பு பெயர் சொல்லாக மாற்றுறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அலிஃப்லாம் சேர்ப்போம். ஆனால் ஒரு மனிதர்களுடைய பெயர் அப்படின்னு வரும்போது அது பொது பெயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறிப்பிட்டு ஒரு ஆளை பற்றி நம்ம ஆளை வந்து ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம பேரே வைக்கிறோம். அது ஆல்ரெடி குறிப்பு பெயராக தான் இருக்குது. அதை நம்ம மறுபடியும் அலிஃப்லாம் போட்டு என்னத்தை குறிப்பு பெயர் சொல்ல மாற்றுறது தேவை கிடையாது. அதனால தான் ஒரு மனிதரோட பெயருக்கு முன்னாடி அலிஃப்லாம் வராது. நாம் நிறைய பெயர்கள் குரானில் கூட பார்த்துருக்கலாம். முஹம்மது, இப்ராஹிம், மூசா, ஈசா, இத்ரீஸு, இவங்களுடைய பெயர்களுக்கு முன்னாடிலாம் அலிஃப்லாம் இருக்காது. ஜயிது, இவங்க பெயர்களுக்கு மேலே ஏன் அலிஃப்லாம் இல்லை? இது ஒரு இஸ்மு தான். இதை அலிஃப்லாம்
இல்லாமல் எழுதும்போதும் கூட பின்னாடி தன்வீன் வராது. ஏன் அப்படின்னா, ஏன்னா இது எல்லாமே என்னது, குறிப்பு பெயர்ச்சொல் தான். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால் இது மறுபடியும் அலிஃப்லாம் போட தேவை கிடையாது. ஸோ அதனால் மனிதர்களுடைய பெயர்களுக்கு முன்னால் அலிஃப்லாம் போடக்கூடாது, போட்டு எழுதவும் கூடாது. சரிங்களாம்மா? புரியுதுங்களா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து அரபிக்களுடைய 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இஸ்மு அப்படிங்கிற இந்த இதுக்கு கீழே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, இப்போது இஸ்மு அப்படின்னா ஓரளவுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிருச்சா? லாஸ்ட்டாக இஸ்மை பற்றின ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஒரு இஸ்மு வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னேன். ஒன்று அதோடைய ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கும், இல்லைன்னா அதோடைய கடைசியில் தன்வீன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போனா என்ன அர்த்தம், ஒரு இஸ்மில் அலிஃப்லாமும் தன்வீனும் சேர்ந்து வராது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட் நிலவில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அல்ஹம்துலில்லா. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன, அரபிக்கில் 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு இஸ்மு, அடுத்து ஃபியலுன். ஃபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தமிழாத வினைச்சொல் அப்படின்னு சொல்லப்படுது. இதை இங்கிலீஷில் வேர்ப் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். வினைச்சொல்னால் என்ன, ஒரு வினையை செய்யக்கூடிய சொல் எல்லாமே வினைச்சொல் தான். வினைனா என்ன, செயல். அதாவது செய்தான், வந்தான், படித்தான், ஓடினான், சாப்பிட்டான், விழுந்தான், உறங்கினான், இது எல்லாமே என்னது தான், வினைச்சொல் தான், வேர்ப்ஸ் தான். ரைட்? இதைத்தான் வந்து அரபிக்கில் ஃபியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 லெட்டர்லேருந்து ஆரம்பித்து 6 லெட்டர் ஃபியல்ஸ் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? 3 லெட்டர் ஃபியல்லேருந்து 6 லெட்டர் ஃபியல் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க போகிறது என்ன அப்படின்னா, 3 லெட்டர் ஃபியல்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா? நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச 3 லெட்டர் ஃபியல்ஸ் எவ்வளோது, இப்போ வரைக்கும் 3 தெரியும் நமக்கு. அதாவது இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 தெரியும். புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 என்னது, ஸஹப, ஹரஜ, ரஜ அப்படிங்கிற இந்த 3 ஃபியல் இந்த புக்கில் இருந்து நம்ம வந்து பார்த்தது. இது அல்லாமல் நம்ம கிளாஸஸில் நிறைய 3 லெட்டர் ஃபியல்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதைத்தான் வந்து 3 லெட்டர் ஃபியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3 லெட்டர் ஃபியல் வந்து இதே ஃபார்மில் தான் இருக்குமா? ஸோ இப்போ இந்த 3 லெட்டர் ஃபியலை 3யுமே பாருங்கள், ஸஹப, ஹரஜ, ரஜ எல்லாத்துக்குமே ஃபத்ஹா தான் இருக்குது. எல்லாமே எப்படி இருக்குது, ஃபஅல அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது, வசன். இது வந்து 3மே என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், ஃபஅல ஃபார்மில் இருக்குது. ஏன்னா 3க்குமே என்ன தான் இருக்குது, 3 லெட்டருக்குமே என்ன தான் இருக்குது, ஃபத்ஹா தான் இருக்குது. ஃபஅல அதே மாதிரி தானே தஹப இருக்குது, அதே மாதிரி தானே ஹரஜ இருக்குது, ஃபஅல மாதிரியே தான் ரஜவும் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஒரு ஃபார்மில் தான் ஃபியல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சரிங்களா? ஃபஅல ஃபார்ம்லேயும் இருக்கும், ஃபஇல ஃபார்ம்லேயும் வரும், ஃபஉல அப்படிங்கிற ஃபார்ம்லேயும் வரும். சரிங்களா? 3 லெட்டர் ஃபியல்ஸ் அப்படிங்கிறது 3 ஃபார்மில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஅல அப்படிங்கிற ஃபார்ம்லேயும் வரும், அதாவது நான் வந்து ஸ்ட்ரக்சரை சொல்கிறேன். ஃபஅல அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும், இல்லைனா ஃபஇல ஃபார்மில் இருக்கும், இல்லைனா ஃபஉல அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த 3 ஃபியலுமே, அதாவது ஸஹப, ஹரஜ, ரஜா, இது 3மே ஃபஅல அப்படிங்கிற வசனில் இருக்கக்கூடிய, வசன்னா ஒன்றும் இல்லை, ஃபார்ம். என்ன ஃபார்மில் இருக்குது, ஃபஅல அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ரைட்டா? அப்போது ஃபஇல, ஃபஉலக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஃபஇல அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியல் சொல்லணும் அப்படின்னா ரஹீம. ரஹீம அப்படிங்கிறது ஃபஇல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியல். இதே போல் ஃபஉல அப்படின்ற ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியல் சொல்லணும் அப்படின்னா கரூப. இது வந்து எப்படி இருக்குது, கரூப அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ஃபஉல ஃபார்ம்லேயே இருக்குதா? ஸோ இந்த மாதிரி 3 லெட்டர் ஃபியல்ஸ் 3 ஃபார்மில் வரும். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து ஃபியல். இப்போது லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன, 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இஸ்மு இப்போ சொல்லிட்டேன், ஃபியல் சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக இருக்கிறது ஹர்ஃபு. அப்போ ஹர்ஃபுனா என்ன அப்படின்னா இடைச்சொல் அப்படின்னு தமிழில் சொல்லப்படுது, பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. சரியா? அது என்ன இடைச்சொல், நம்மளுக்கு தமிழில் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து கையில் உள்ளது, இப்போ கை தெரியும், உள்ளது தெரியும். அந்த கையில் அப்படிங்கிறது வந்து கை ப்ளஸ் இல்லு, கை ஓகே. அப்போ அந்த இல்லுங்கிறது என்னது, இதுதான் இடைச்சொல்.
சரிங்களா. சில நேரத்தில் வந்து கையால் அடித்தான் அப்படிங்கும்போது அந்த கை ப்ளஸ் ஆள் அது என்னது, அந்த ஆளுங்கிறது என்னது, அதுக்கு ஒரு தனி அர்த்தம்லாம் கிடையாது. ஆமாம் தானே. அந்த இல் அப்படிங்கிறதுக்கு வந்து தனி அர்த்தம்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து இடைச்சொல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அரபிக்கில் ஹர்ஃப் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களாம்மா. நம்ம வந்து லெசன்ஸில் பார்த்த ஹர்ஃபுக்கள்லாம் என்னது, ஃபீ, அலா, மின், இலா, பி, லீ, அதே போல் லா, மா, நாம், இது எல்லாமே ஹர்ஃபு தான். ஹர்ஃபில் சில கைண்ட்ஸு இதெல்லாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஹர்ஃபுக்கு கீழே வரும். ரைட்டாம்மா, புரியுதா. அப்போது அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு தான், 3 தான். சரிங்களா. என்னென்ன அது, இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃபு. இஸ்முனா பெயர்ச்சொல், அதுக்கு கீழே என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஃபியலுனா என்ன, வினைச்சொல், வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஹர்ஃப் அப்படின்னா இடைச்சொல், பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹர்ஃபு வந்து என்னென்னா தனித்து அது வந்து பொருள் தராது. அப்படி இருக்கிற எல்லாமே என்னது தான், ஹர்ஃபு தான். ரைட்டாம்மா. ஸோ புரியுதுங்களா. இப்போ இந்த 3 வந்து என்னங்கிறது அவுட்லைன் தெரியுதா. இஸ்முனா என்ன, ஃபியலுனா என்ன, ஹர்ஃபுனா என்ன. ஸோ இதுதான் அரபிக்குடைய கிராமருடைய ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிவிஷன் இது தான். இது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் படிக்க போகிறோம். என்னென்ன இஸ்மு இருக்குது, என்ன டைப்ஸ் ஆஃப் இஸ்மு இருக்குது, இஸ்மை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு என்னென்ன எப்படி பயன்படுத்தினா அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிற வரைக்கும், அது எப்படி மாறினா என்ன பேர் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து வேர். சரிங்களா. ஸோ இந்த இஸ்மு, ஃபியல், ஹர்ஃபுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இன்ஷால்லா நம்ம போக போக பார்க்கலாம். இது வரைக்கும் இப்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கீங்களா, புரியுதுங்களா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அடுத்து என்னென்னா, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் அரபிக்கில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃபை பற்றி தெரியணும். சரிங்களா. ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸில் இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃப் இதெல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி இஸ்மு ப்ளஸ் ஃபியலை வச்சு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை இஸ்மையும் ஹர்ஃபையும் வச்சு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை வெறும் ஃபியலை மட்டும் வச்சுமே ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போது அரபிக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸை நீங்கள் உருவாக்கணும், ஒரு வாக்கியத்தை நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃபு வந்து நம்மளுக்கு தெரியணும். ரைட்டா. அப்போது சென்டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு அரபிக்கில் என்ன, ஜும்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜும்லத்துன், சரிங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜும்லா அப்படிங்கிறது வந்து 2 வகை இருக்குது. சரிங்களா. என்னென்ன அது 2 வகை, ஜும்லா இஸ்மியா, இன்னொன்று ஜும்லா ஃபியலியா. ரைட்டா. இப்போ நம்மளுக்கு இஸ்முனா என்னென்னு தெரியும், ஃபியலுனா என்னென்னு தெரியும். அப்போ ஜும்லா இஸ்மியானா என்ன, ஜும்லா ஃபியலியானா என்ன. ஒரு ஜும்லா அதாவது ஒரு அரபிக் சென்டென்ஸு இஸ்மை கொண்டு ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஜும்லா இஸ்மியா. இதே ஒரு அரபிக் சென்டென்ஸ், ஒரு அரபு வாக்கியம் வந்து ஃபியலை கொண்டு ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து ஜும்லா ஃபியலியா. ரைட்டாம்மா, புரியுதா. ஸோ இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் ஜும்லா வந்து அரபிக்கில் இதுதான். ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜும்லா இஸ்மியா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ இப்போ நான் இங்கே மேலே கொடுத்துருக்கேன், காமிச்சிருக்கேன் பாருங்கள். அல் பாபு மஃப்தூஹுன், அதாவது என்ன அர்த்தம், கதவு திறக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட்டா. இதுதான் ஒரு சென்டென்ஸ், த டோர் இஸ் ஓப்பன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அல் பாபு மஃப்தூஹுன். ரைட்டா. இப்போது இங்கே பாருங்கள், அல் பாபு மஃப்தூஹுன் 2 வார்த்தை இருக்குது. ஆமாவா. இந்த 2 வார்த்தையில் முதல் வார்த்தை அல் பாபு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. உங்களுக்கு அர்த்தம் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த அல் பாபுங்கிறது இஸ்மு. ஏன் இஸ்மு, அலிஃப்லாம் வச்சு வந்திருக்கு. சப்போஸ் அலிஃப்லாம் இல்லாமல் பாபுன் அப்படின்னு வந்திருந்தா அப்பையும் அது இஸ்மு தான். ரைட்டா. ஸோ அப்போ இஸ்முக்கான அடையாளம் என்ன, ஒன்று அலிஃப்லாம் இருக்கணும், இல்லைனா கடைசியில் தன்வீன் இருக்கணும். ரைட்டா. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், அல் பாபு மஃப்தூஹுன். அப்போ முதல்ல இருக்கிற வார்த்தை இஸ்முன்னு தெரிஞ்சிருச்சு. மஃப்தூஹுன், அப்போ இது என்ன, இதுவும் இஸ்மு தான். ஏன் இஸ்மு, அலிஃப்லாம் இல்லைனாலும் லாஸ்ட்டில் என்ன இருக்குது, தன்வீன் இருக்குது. அப்போ இதுவும் ஒரு இஸ்மு தான். அல் பாபு மஃப்தூஹுன், த டோர் இஸ் ஓப்பன், கதவு திறக்கப்பட்டு உள்ளது. ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சா. இப்போ இந்த சென்டென்ஸு எதை வச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒரு இஸ்மை கொண்டு. அல் பாபுங்கிறது ஒரு இஸ்மு,
அதை வச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு என்ன பேர்? ஜும்லா இஸ்மியா. இந்த ஜும்லா என்ன ஜும்லா? ஜும்லா இஸ்மியா. இஸ்மை கொண்டு ஆரம்பித்ததுனால இதுக்கு பேர் ஜும்லா இஸ்மியா. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? ஸோ பாருங்கள், அத்தாலிபு மரீதுன் அப்படின்னா என்ன? அந்த மாணவன் ஒரு நோயாளி. த ஸ்டூடெண்ட் இஸ் சிக் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போ பாருங்கள், அத்தாலிபு. ஏன் நான் இங்கே லாமை விட்டுட்டு வாசிக்கிறேன்? ஏன்னா தா அப்படிங்கிறது என்ன எழுத்து? ஷம்சியாவுடைய எழுத்து. அதனால தான் லாமை விட்டுட்டு வாசிக்கிறேன். முன்னாடி ஆனால் அப்படியே லாமை விட்டுட்டு வாசிக்கலையே, அல் பாபுன்ல வாசித்தேன். ஏன்? பா அப்படிங்கிறது கமரியாவுடைய எழுத்து. ரைட்டாம்மா? ஸோ இப்போ 2வது சென்டென்ஸ் பாருங்கள், அத்தாலிபு மரீதுன். வார்த்தை ஒரு இஸ்மு. அப்போ இது என்னது? ஒரு ஜும்லா இஸ்மியா. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அல் ஹஜரு. அல் ஹஜருனா கல். சரிங்களா? ஹஜருன் அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். அல் ஹஜரு சகீலுன். கல் கனமாக உள்ளது. அந்த கல் கனமாக உள்ளது. த ராக் இஸ் ஹெவி. ரைட்டா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அல் ஹஜரு அது ஒரு இஸ்மு. ஏன்? அலிஃப்லாமை கொண்டு ஆரம்பித்தாலே அது இஸ்மு தான். அப்போது இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது ஜும்லா என்ன ஜும்லா? ஜும்லா இஸ்மியா. புரியுதா? ஓகே, ரைட், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போது ஜும்லா இஸ்மியா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு சில தர்கீப்ஸ் இருக்குது. ஜும்லா இஸ்மியாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜும்லா ஃபியலியானா என்ன, அதோட தர்கீப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தர்கீப்னா ஒன்றும் இல்லை, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் வந்து தர்கீப்னு சொல்லப்படுது. சரிங்க? அந்த சென்டென்ஸுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் தர்கீப். ரைட்டா? ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸில் 2 வார்த்தைகள் தான் இருக்குது. ஆமாவா? இப்போது முதல் சென்டென்ஸ் எடுத்துக்குவோமா? அதாவது அல் பாபு மஃப்தூஹுன். ரைட்டா? அல் பாபு அப்படிங்கிறது என்ன? கதவு. த டோர். மஃப்தூஹுன் அப்படின்னா இஸ் ஓப்பன். த டோர் இஸ் ஓப்பன். ஈஸு வாஸு அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து தனியான ஒரு எழுத்தெல்லாம் அரபிக்கில் கிடையாது. ஆன், இன் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அரபிக்கில் தனியாக ஒரு எழுத்தெல்லாம் கிடையாது. சரிங்களாம்மா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அல் பாபு த டோர் மஃப்தூஹுன் இஸ் ஓப்பன். அல் பாபு மஃப்தூஹுன் த டோர் இஸ் ஓப்பன். ரைட்டா? இப்போ இங்கே 2 வார்த்தை தான் இருக்குது. இதுக்கு இப்போ இந்த ஜும்லாவில் என்னென்ன யூஸ் பண்ணி இந்த ஜும்லாவை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்வீங்க? அல் பாபுவும் மஃப்தூஹுனையும் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா? சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த அல் பாபு அப்படிங்கிறது ஒரு முபுத்ததா. அதாவது நம்ம இங்கிலீஷில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? இப்போது நம்ம வந்து இப்போ இதை பார்க்க வேண்டாம், இந்த சென்டென்ஸ் அப்படி இருக்கட்டும். நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். த டீச்சர் இஸ் கரெக்டிங் த பேப்பர் அப்படின்னு சொல்கிறேன். த டீச்சர் இஸ் கரெக்டிங் த பேப்பர். ரைட். இப்போது இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்டு? இந்த சென்டென்ஸ் யாரை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுதோ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ இந்த வாக்கியம் ஒரு டீச்சரை பற்றி பேசுது. அப்போ அந்த டீச்சர் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டு, அந்த டீச்சரு என்ன வேலை பார்த்தாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த டீச்சரை பற்றி ஒரு தகவல் சொல்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் பக்கத்தில் ஒரு சில வார்த்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் ப்ரெடிகேட். புரியுதா? ஒரு வாக்கியம் இருக்குது, அந்த வாக்கியத்தில் யாரை பற்றி பேசப்பட்டிருக்கு அந்த வாக்கியத்தில் அப்படிங்கிறது தான் வந்து சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் தான் ப்ரெடிகேட். இதுதான் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். புரியுதா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ அப்போ இந்த த டீச்சர் இஸ் கரெக்டிங் த பேப்பர் அப்படிங்கிறதுல யாரை பற்றி பேசுகிறாங்க? டீச்சரை பற்றி பேசுகிறாங்க. அப்போது த டீச்சர் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றி ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்குதுல்ல, அது எந்த வார்த்தைகள் சொல்லுது? ஈஸ் கரெக்டிங் த பேப்பர் அப்படின்னு வருதா? இதுதான் ப்ரெடிகேட். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி பேசுகிறாங்கன்றது தான் சப்ஜெக்டு, அவங்கள பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் ப்ரெடிகேட். சேம் இதே மாதிரி தான் நம்மளுடைய அரபிக் சென்டென்ஸ்லையும் ஜும்லா இஸ்மியாவை 2 பகுதியாக பிரிப்பாங்க.
என்னென்னா முபுத்ததா ஹபர். முபுத்ததாங்கிறது ஒன்றும் இல்லை, சப்ஜெக்டு. ஹபர் அப்படிங்கிறது ப்ரெடிகேட்டு. புரியுதுங்களாம்மா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ், அரபிக் சென்டென்ஸை பாருங்கள். அல் பாபு மஃப்தூஹுன். இங்கே எதை பற்றி பேசியிருக்கிறாங்க? ஒரு கதவை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த அல் பாபு அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் முபுத்ததா, அதாவது சப்ஜெக்ட். அரபிக்கில் முபுத்ததா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கதவை பற்றி என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்க? அதை எந்த வார்த்தை சொல்லுது? மஃப்தூஹுன் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுது. அப்போ அந்த மஃப்தூஹுன் அப்படிங்கிறது தான் ப்ரெடிகேட், அதாவது ஹபர். முபுத்ததா ஹபர். அப்போ ஜும்லா இஸ்மியாவுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, தர்கீப் என்ன? முபுத்ததா இருக்கணும், ஹபர் இருக்கணும். இதுதான் தர்கீப். அப்போ இந்த அல் பாபு மஃப்தூனோட தர்கீப் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும் நீங்கள்? அல் பாபு அப்படிங்கிறது முபுத்ததா, மஃப்தூஹுன் அப்படிங்கிறது ஹபர். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, முபுத்ததா ஃபஸ்ட்டில் வருது. அப்படி சில இடங்களில் முபுத்ததா பின்னாடியும் வரும். அது நீங்கள் போக போக பார்ப்பீங்க. முபுத்ததா முதல்ல வருது அப்படின்னா அந்த முபுத்ததா அலிஃப்லாம் வச்சு தான் அதிகமாக வரும். 99% அலிஃப்லாம் வச்சு தான் வரும். ரைட்டா? முபுத்ததா ஃப்ரண்ட்டில் வருது, ஃபஸ்ட்டில் வருது அப்படின்னா அந்த முபுத்ததா எப்படி இருக்கும்? மாரிஃபாவாக இருக்கும், அதாவது டெஃபினட்டாக இருக்கும், ஒரு குறிப்பு பெயர் சொல்லாக இருக்கும். சரிங்களாம்மா? புரியுதா? ஓகே. ஸோ இது முபுத்ததாவுடைய கண்டிஷன். அப்படியே ஹபருக்கு வாங்க. இப்போது இங்கே ஹபர் என்னவா இருக்குது? மஃப்தூஹுன். ஒரே ஒரு வார்த்தையாக தான் ஹபர் இருக்குது. ஆமாவா? ஒரே ஒரு வார்த்தை தானே இருக்குது ஹபரா? ஸோ அப்படி மோஸ்ட்லி ஹபர் ஒரே ஒரு வார்த்தையாக தான் வருது அப்படின்னா அது அதிகமாக எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டெஃபினட்டாக இருக்கும், நக்கீராவாக இருக்கும். அதாவது அலிஃப்லாம் இல்லாமல் தான் வரும். சரிங்களா? இப்போ புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? அதாவது ஜும்லா இஸ்மியோடைய ஸ்ட்ரக்சர் என்ன? முபுத்ததா ப்ளஸ் ஹபர். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜும்லா இஸ்மியா. அந்த முபுத்ததாவும் ஹபரும் எப்படிலாம் வரணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. இந்த சென்டென்ஸில் முபுத்ததா ஹபர் எப்படி வந்திருக்கு? முபுத்ததா ஒரு வார்த்தையாகவும் ஹபர் ஒரு வார்த்தையாகவும் வந்திருக்குது. இப்படி வந்துச்சு அப்படின்னா முபுத்ததா அதுவும் ஃப்ரண்ட்டில் இருக்குது, முபுத்ததாக்கு அப்புறமா தான் ஹபர் வருது அப்படின்னா மோஸ்ட்லி முபுத்ததா எப்படி இருக்கும்? அலிஃப்லாம் வச்சு தான் வரும், அதாவது டெஃபினட்டாக இருக்கும், மாரிஃபாவாக வரும், குறிப்பு பெயர் சொல்லாதான் வரும். அப்போ ஹபர் எப்படி வரும்? அதிகமாக அப்படியே முபுத்ததாக்கு ஆப்போசிட், அதாவது இன்டெஃபினட்டாக இருக்கும். ரைட்டா? அலிஃப்லாம் இல்லாமல் இருக்கும், நக்கீராவாக வரும், பொது பெயர் சொல்லாதான் இருக்கும். ரைட்டா? புரியுதாமா இப்போது? ஓகே. ஸோ இதுதான் முபுத்ததாவும் ஹபரும் ஒரே ஒரு வார்த்தையாக வருது அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்குது? தம்மா பெற்று வந்திருக்கு. ஸோ பாருங்கள், அல் பாபு, பாக்கு மேலே என்ன இருக்குது? தொம்மா தான் இருக்குது. தொம்மானா ஒன்றும் இல்லை, அந்த பேஷன்னு சொல்லுவாங்க உருது பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா அது அப்படி சொல்லாதீங்க, தொம்மான்னு சொல்லுங்கள். சரியா? அதே போல் மஃப்தூஹுன், அந்த ஹாக்கு மேலே என்ன இருக்குது? ஹோ, அதாவது தொம்மா தன்வீன் இருக்குது. ஆக மொத்தத்தில் ரெண்டுமே தம்மா தான், தம்மா ஃபேமிலி தான் ரெண்டுமே. ஸோ இப்படி இருந்தால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மர்ஃபூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இஸ்மு தொம்மா பெற்று வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லணும்? மர்ஃபூவாக வந்திருக்குன்னு சொல்லணும். ரஃபாகு பெற்று மர்ஃபூவாக வந்திருக்கு. ரஃபாகுனா ஒன்றும் இல்லை, தொம்மா தன்வீன், இது ரெண்டையுமே சேர்த்து தான் ரஃபகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எப்படி வந்தாலும் அது எப்படி வந்திருக்குது? மர்ஃபூவாக வந்திருக்குன்னு சொல்லணும். இப்போ இங்கே அல் பாபுவும் மஃப்தூஹுன்னு எப்படி வந்திருக்குது? மர்ஃபூவாக வந்திருக்கு. ஏன்னா ரெண்டுமே ரஃபகு பெற்று வந்திருக்கு. ரஃபகுனா ஒன்றும் இல்லை, ஒன்று தம்மா இருக்கணும், இல்லை தொம்மா தன்வீன் இருக்கணும். அந்த எழுத்துடைய கடைசி, அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்து தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? கிராமர், அரபிக் கிராமரே ஒரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்தில் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அதை வச்சு தான் பொருளே நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா இதை கவனிக்கணும் நீங்கள். சரியா? அல் பாபு மஃப்தூஹுன்ல ரெண்டு வார்த்தையினுடைய கடைசி எழுத்தும் ரஃபகு பெற்று இருக்குது. ரஃபகு பெற்று இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒன்று தம்மா இருக்கணும், இல்லை தம்மா தன்வீன் இருக்கணும். ஆக மொத்தத்தில் தம்மாவை ரிலேட் பண்ணி ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் அது ரஃபகு பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே அல் பாபுவும் மஃப்தூஹுன்னு எப்படி வந்திருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? மர்ஃபூவாக வந்திருக்கு. ரஃபகு பெற்று மர்ஃபூவாக வந்திருக்குது. ரைட்டாம்மா? இப்போ புரியுதா?
சரி, இப்போது தம்மா ரஃபகு பெற்று வந்தால் மர்ஃபூவாக இருக்குது. சப்போஸ் ஃபத்ஹா வருது, இல்லை ஃபத்ஹா தன்வீன் வருது, அப்போ எப்படி சொல்கிறது? அப்போ எப்படி சொல்லணும்னா மன்சூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ அல் பாபுவே அல் பாப அப்படின்னு வருதுன்னா அதை வந்து மன்சூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அடுத்து அல் பாபி அப்படின்னு இருக்குன்னா அதை எப்படி சொல்கிறது? மஜ்ரூரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ உதாரணத்துக்கு நம்ம குரானில் நிறைய பார்க்கலாம். முஹம்மதுன் அப்படிங்கிற இந்த இஸ்மே முஹம்மதின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம், முஹம்மதன் அப்படின்னு வந்திருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ முஹம்மதுன் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு? மர்ஃபூவா வந்திருக்கு. முஹம்மதன் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு? மன்சூபா வந்திருக்கு. முஹம்மதின் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குது? மஜ்ரூரா வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த ஃபார்மெட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எங்கே மர்ஃபூவா வரும், எங்கே மன்சூபா வரும், எங்கே ஒரு இஸ்மை வந்து மஜ்ரூரா வருங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் போக போக நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போது இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு ஹபர் எப்படி வந்திருக்கு? ஹபரும் சரி முபுத்ததாவும் சரி எப்படி வந்திருக்கு? மர்ஃபூவாக வந்திருக்கு. அப்போ ஒரு இஸ்மு மர்ஃபூவாக வரணும் அப்படின்னா அது முபுத்ததாவாக இருந்தாலும் மர்ஃபூவாக வரும், ஹபர் ஒரே ஒரு வார்த்தையாக வருது அப்படின்னாலும் அது மர்ஃபூவாக வரும். அப்போ ஒரு இஸ்மு முபுத்ததா ஹபர் இடத்துல மர்ஃபூவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தெரியுதா, புரியுதாமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ நீங்கள் இனிமேல் என்னென்ன பார்ப்பீங்கன்னா, இஸ்முனா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இஸ்மு ஒரு ஜும்லாவில் வருது அப்படின்னா அது எப்போ மர்ஃபூவா வரும், எப்போ மன்சூபா வரும், எப்போ மஜ்ரூரா வரும் அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போது ஒரு இஸ்மு ஹபராக வந்ததுன்னா, ஒரே ஒரு வார்த்தையாக ஹபராக வந்ததுன்னா கண்டிப்பாக அது மர்ஃபூவாக இருக்குன்னு பார்த்துட்டோம். முபுத்ததா மோஸ்ட்லி 99% அது மர்ஃபூவாக தான் இருக்கும், அலிஃப்லாம் வச்சு தான் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்போ இஸ்மு இந்த மாதிரி இடங்களில் மர்ஃபூவாக வரும் அப்படிங்கிறது தெரியுது. ரைட்டா? புரியுதா இப்போது? அப்போ முபுத்ததா ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக மர்ஃபூவாக தான் வரும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் நம்மளுக்கு தெளிவாகுது. புரியுதுங்களாமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்றது புரியுதா? அப்போது சென்டென்ஸ் அப்படிங்கிறத தான் ஜும்லான்னு சொல்கிறாங்க. ஜும்லாவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியா. ஒரு இஸ்மை கொண்டு ஒரு ஜும்லா ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஜும்லா இஸ்மியா. ஒரு ஃபியலை கொண்டு ஜும்லா ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஜும்லா ஃபியலியா. இப்போ நம்ம பார்க்குற இந்த டிஸ்பிளேயில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஜும்லா இஸ்மியா. அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் இந்த ஜும்லா இஸ்மியான்னு சொல்கிறோம்? ஏன்னா அல் பாபு அப்படிங்கிற ஒரு இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஜும்லா இஸ்மியாக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் என்ன? முபுத்ததா ப்ளஸ் ஹபர். எப்படி இங்கிலீஷில் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெடிகேட்டுன்னு சொல்லுவாங்களோ ஒரு சென்டென்ஸில், சேம் அதே மாதிரி தான் இங்கே முபுத்ததா ப்ளஸ் ஹபர். முபுத்ததா தான் ஃபஸ்ட்டு வரும், ஹபர் தான் நெக்ஸ்ட்டு வரும். முபுத்ததா மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? அலிஃப்லாம் வச்சு வரும், அதாவது டெஃபனட்டாக இருக்கும், மாரிஃபாவாக இருக்கும். அப்போ ஹபர் எப்படி இருக்கும்? இன்டெஃபனட்டாக இருக்கும், நக்கீராவாக இருக்கும். அதாவது ஒரே ஒரு வார்த்தையாக வருதுன்னா, இதை நான் இங்கே நல்லா நோட் பண்ணணும். ஹபர் ஒரே ஒரு வார்த்தையாக தான் வருது அப்படின்னா அப்போது ஹபர் எப்படி இருக்கும்? மர்ஃபூவாக இருக்கும். இன்னும் எப்படி இருக்கும்? இன்டெஃபனட், நக்கீராவாக இருக்கும், அதாவது அலிஃப்லாம் இல்லாமல் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? புரியுதா இது? ஓகே, அல்ஹம்துலில்லா. ஸோ நம்ம இப்போது இந்த கிளாஸில் எதை தான் நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம்? அரபிக் அல்ஃபபெட்ஸ் பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், 3 லெட்டர்ஸ், சன் லெட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்குறோம். அரபிக்கில் 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இஸ்மு, ஃபியல், ஹர்ஃபு. அது என்னென்ன, இஸ்முக்கு கீழே என்னென்னா அரபியர்கள் கொண்டு வராங்கன்றதை பார்த்தோம். ஃபியலுனா என்னென்னு பார்த்தோம், ஹர்ஃபுனா என்னென்னு பார்த்துருக்குறோம். லாஸ்ட்டாக ஜும்லா. ஜும்லானா என்ன? சென்டென்ஸ். ஒரு ஜும்லாவை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இஸ்மு தெரியணும், ஃபியல் தெரியணும், ஹர்ஃபு தெரியணும். இப்போ நம்ம இங்கே ஜும்லாவில் 2 டைப்ஸை பார்த்துருக்கோம். அதில் ஒரு டைப்பு ஜும்லா இஸ்மியா. அது என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இந்த செஷனில் பார்த்தாச்சு. ரைட்டா? ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளாஸ் எடுக்கும் போது கூட நீங்கள் நோட்ஸ் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த கிளாஸ்லேருந்து இன்ஷா அல்லாஹ் சலிப்பு தட்டாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இப்போதுலேருந்து கூட நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போவும் நான் கிளாஸில் சொன்ன எல்லா கான்செப்ட்ஸையும் நான் சொல்ல போகிறேன். கோர்வையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நோட்ஸ் எடுக்காதவங்க இந்த வாய்ப்பை அல்லாஹுக்காக பயன்படுத்திக்கிட்டு, அல்லாஹ் நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்லேருந்து உங்களுடைய இந்த தர்கீப்ஸை நோட்ஸாக எடுக்க பாருங்கள். இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளூ புக்கும் புரியும், அல்ஹம்துலில்லான்னு நம்மளுக்கு இன்ஷா அல்லான்னு குர்ஆனும் நம்மளால் விளங்கிக்க முடியும். ஸோ அதனால் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், சலிப்பு தட்டாமல். நோட்ஸு தான் ஈவன்
ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த நோட்ஸு கையில் இருந்தால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியிற மாதிரி எதையும் ஹிண்ட்டு மாதிரி எழுதி வைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து புதுசாக பார்க்குறோம், புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் ஹிண்ட்ஸு மாதிரி எழுதாதீங்க, ஃபுல் ஃப்ளெட்ஜாக எழுதி வைங்க. சரிங்களா? ஜும்லானா என்ன? சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஜும்லா இஸ்மியானா என்ன? ஜஸ்ட்டு அதை மட்டும் போட்டு விட்டுறாமல் ஒரு வாக்கியம் இஸ்மை கொண்டு ஆரம்பித்தால் அதற்கு பெயர் ஜும்லா இஸ்மியா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக எழுதி வைங்க. அப்போ தான் நீங்கள் வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அது புரியும், விளங்கும். சரிங்களாம்மா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த செஷனில் நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் செஷனில் இன்னும் முபுத்ததா எப்படியெல்லாம் வரும், ஹபர் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனுக்கு தயாராக வாங்க. இந்த செஷனில் இந்த விஷயங்களை நல்லா மனப்பாடம் பண்ணுவீங்களோ இல்லை நல்லா மண்டையில் ஏற்றிக்குவீங்களோ, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மெமரைஸ் பண்ணால் எனக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் இருக்கும் அப்படிங்கிறவங்க இருப்பீங்க. இல்லை புரிஞ்சிக்கிட்டால் போதும் எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணிக்குவேன்னு இருப்பீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு நினைவில் வச்சுக்க முடியும் அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து இதை படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த செஷன் இதோட கண்டினியூஷன் அப்படிங்கிறதுனால ஸோ இது உங்களுக்கு மஸ்ட்டு தெரியணும். ஸோ இதை நல்லா ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செஷனுக்கு தயாராக வாங்க. இதோடு நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். சரிங்களா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.